அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 2025 கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்மக்கிட்ட அதிகபட்சமாக கமெண்ட்ஸில் கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் அந்த குரூப் 4 கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயரே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம அக்யூரேட்டாக 98% கணிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ பிசி நம்ம போன முறை எவ்வளோ சொல்லியிருந்தோம் கட் ஆஃப் அப்படின்னா 171 +or-2 அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த முறை கட் ஆஃப் எந்த அளவிற்கு போன முறை முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 and 169 இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்குது. ஸோ -2 போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அளவிற்கு நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம எதை கணக்கில் கொண்டு எடுத்துருக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 900 மாணவர்கள் கிட்ட நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா உரையாடி இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வாரமாகவே இந்த ஒர்க்கு தான் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க மாணவர்கள்கிட்ட. ஓகேங்களா? ஸோ நம்ம அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் லிங்க்லேயே நம்ம ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸு ப்ளஸ் நம்ம பேசினதை வச்சு ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்தையும் வச்சு தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கட் ஆஃப் என்பது அக்யூரேட்டாக 100% இதுதான் வருமா அப்படின்னா கிடையாது. இது எதற்காக சார் அப்படின்னா, இது ஒரு ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது மாணவர்கள் பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அடுத்து இப்போ குரூப் 2 கூட யாருமே படிக்க முடியல சார், என்னால் குரூப் 4லேருந்தே வெளியே வர முடியல அப்படின்னு நிறையா மாணவர்கள் நம்ம கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதை கருத்தில் கொண்டு இப்போ இந்த கட் ஆஃபை நீங்கள் ஒரு தோராயமாக கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பெட்டராக நீங்கள் அடுத்த எக்ஸாம்களுக்கு தயாராகலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணப்படுகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கட் ஆஃப் எப்படி நம்ம கணிக்கப்படுகிறது அப்படின்னா 2 வழிகளில் தான் கணிக்கப்படுகிறது. ஒன்று ரிசர்வேஷன் அடிப்படையிலையும், இன்னொன்று கொஸ்டினுடைய தரம். ஓகேங்களா? கொஸ்டின் தரம் குறித்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, தமிழ் அதிகமான வினாக்கள் வெளியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 வினாக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளியே போய் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற நம்ம பார்த்தோம். ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் எப்பயும் போல் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 155 வினாக்கள்லேருந்து ஒரு 160 வினாக்கள் புத்தகத்திலேருந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 180 வினாக்கள் அப்படின்றது புத்தகத்திலேருந்து கேட்பாங்க. அதிலேருந்து ஒரு 10 வினாக்கள் என்னது மைனஸ் ஆகி 170 ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் என்பது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போயும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு 160 அப்படின்றது புத்தகத்திலேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மைனஸ் பண்ணி 150 அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு கட் ஆஃப் என்பது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய சேனல்களில் நானும் பார்த்தேன். சில சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா 165 அப்படின்லாம் கட் ஆஃப் சொல்கிறாங்க. கட்டாயமாக இந்த அளவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் 165க்கு மேலே இருக்குது கட் ஆஃப் அப்படின்னா அது ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கிறது அப்படின்றதான் அர்த்தம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன முறை எளிதாக இருந்த ஒரு வினா பேப்பரு. ஸோ அதிலே உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ தான், 168 தான். ஓகேங்களா? ஸோ இதில் அப்போ 165க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேக்கன்சி ரொம்ப குறைவாக இருக்கிறது. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேக்கன்சி மிக குறைவாக இருக்கிறது. ஒருவேளை வேக்கன்சி உயரும் பட்சத்தில் இன்னுமே நம்ம போடக்கூடிய கட் ஆஃப்லேருந்து இன்னும் 2 to 3 வினாக்கள் அப்படின்றது குறையலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டினுடைய தரம் எந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிசர்வேஷன், அதாவது ஜென்ரலுக்கு 31%, 100 வேலை இருக்குது அப்படின்னா 31 வேலை யாருக்கு தான், ஜென்ரலில் யார் வேணால் இப்போ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிசி 26.5, எம்பிசி 20%, பிசிஎம் 3.5%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி அப்படின்றது 1%. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிசர்வேஷன், தமிழகத்தில் வழங்கப்படக்கூடிய ரிசர்வேஷன். இந்த அடிப்படையில் தான் இந்த வேலை என்பது வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த வேக்கன்சி எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். மொத்தமாக இந்த இதுக்கு இப்போ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3935 வேக்கன்சிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம மேலே பார்த்த ரிசர்வேஷன் அடிப்படையில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு 684 வேக்கன்சியும், பிசிக்கு ஜேஏவிஓவில் சொல்கிறேன். ஓகேங்களா? பிசிக்கு 585,
எம்பிசிக்கு 441, பிசிஎம் 77, எஸ்சி 331, எஸ்சிஏ 67, எஸ்டி 23. ஓகேங்களா. அதுவே டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 342 ஜென்ரல், 292 பிசி, 220 எம்பிசி, 39 பிசிஎம், 166 எஸ்சிக்கு இருக்குது, எஸ்சிஎன் 33 இருக்குது, எஸ்டி 11 இருக்குது. அதே ஸ்டெனோ பார்த்தீங்கன்னா 113 ஜென்ரல், 98 பிசி, 74 எம்பிசி, பிசிஎம் 13, எஸ்சி 55, எஸ்சிஏ 11, எஸ்டி 4. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த வேகன்சி உயரும் பட்சத்தில் ஓகேங்களா கிட்டத்தட்ட கண்டிப்பாக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் அவர்களே டிஎன்பிசியினுடைய சேர்மனே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் அப்போ அவர் சொன்னார். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பேசும்போதும் கட்டாயமாக இந்த வேகன்சியினுடைய கவுண்டிங்ஸ் அப்படின்றது உயரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 7000லேருந்து 8000 வந்தால் கூட நம்மளுக்கு கட் ஆஃப் என்னது ஒரு 3 வினாக்கள்லாம் கட்டாயமாக குறையும். ஓகேங்களா. ஸோ அதுவரையும் நம்மளுக்கு நல்லது தான். ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கட் ஆஃபினுடைய ப்ரிடிக்ஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அக்யூரேட்டாக நம்ம பார்க்கலாம். போன ஆண்டே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கரெக்டாக பர்ஃபெக்டாக கணிச்சிருந்தோம். ஓகேங்களா. அதே அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் இந்த ஆண்டு நம்ம கணிச்சிருக்கக்கூடிய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். உங்கள் இந்த பிடிஎஃப் நான் டெலகிராமில் போட்டுறேன், வேணும் நபர்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு எவ்வளோ இருக்கும், ஜென்ரல் ஓவரால் ஜென்ரல் அந்த 31% சொன்னோம்லையே. ஸோ அவங்களுக்கு 157 வினாக்களில் கண்டிப்பாக இருக்கும், +/- 3 வினாக்கள். ஓகேங்களா. 160 வரைக்கும் போகலாம், இல்லை 154 இந்த ரேஞ்சில் முடியலாம். ஓகேங்களா. ஸோ பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 +/- 3 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. 151லேருந்து 157க்குள்ளே இருக்கிற ஒரு மாடரேட்டாக இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம். ஒருவேளை நீங்கள் 155, 57க்கு மேலே இருக்கிறீங்க, கட்டாயமாக வேலை உறுதி. அதே மாதிரி எம்பிசியும் ஒரே மதிப்பெண் தான் வரும். பிசி எம்பிசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியும், நேற்று குரூப் 2A கவுன்சிலிங் போயிட்டு இருந்துச்சு. அதில் நம்மளுக்கு என்னது கவுன்சிலிங்கில் முடிஞ்சிருந்துச்சு. இந்த வேகன்சி பிசி எம்பிசி ஒரே நாளில் தான் முடிஞ்சிருக்குது, ஒரே கட் ஆஃபில் தான் முடிஞ்சிருக்குது. நேற்று கவுன்சிலிங் அப்டேட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பிசிஎம் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 146 வினாக்கள் இருக்கும், +/- 3 வினாக்கள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 148க்கு மேலே பிசிஎம்மில் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஓகேங்களா. எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 147 +/- 3. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போன ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 169 to 8 கொஸ்டின்ஸ் என்னது 168 கொஸ்டின்ஸ் பிசிக்கு இருந்துச்சு. அப்போ எஸ்சிக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 163, 164. அப்போ ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்பது இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே அடிப்படையில் தான் நம்ம இதையும் கணக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம போட்ட அந்த கேட்ட நபர்கள்லாம் இவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்சிஏ 3% இருக்குல்ல, அவங்களுக்கு 143 +/- 3. எஸ்டி பார்த்திங்கன்னா 139 +/- 3. ஓகேங்களா. என்ன சார் இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்பீங்க, சில பேர் என்ன குறைவாக சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நம்ம கரண்ட்டாக எல்லாருக்கிட்டே பேசினதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு யூகம் கிடையாது. ஓகேங்களா. நம்ம ஃபீல்டில் ஒரு 5-6 வருஷமாக இருக்கிறோம். ஸோ அதையே வச்சு தான் அதை நம்ம கணக்கிடுறோம். ஓகேங்களா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வினாக்களில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். இதை விட குறைவாக இருக்குது, இப்போ நான் ஒரு 130 தான் சார் இருக்கேன், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் கட்டாயமாக வராது. நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2Aவினுடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 60 நாள்கள் அப்படின்றது டைம் இருக்குது. ஸோ அதை நோக்கிய உங்கள் பயணத்தை நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஒருவேளை இந்த வேக்கன்சி இன்னும் உயருது, ஒரு 8000 ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலேருந்து இன்னுமே உங்களுக்கு ஒரு 3 வினாக்கள்லாம் குறையும். ஓகேங்களா. இப்போ ஒரு 147 நம்ம சொல்லியிருக்கோன்னா 144 அப்படின்ற அடிப்படைக்கு வரலாம். ஓகேங்களா. இது இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்க, சரி சார் நான் கிளைம் கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்தா அப்படின்னா இது கிளைம் கொஸ்டின், ஃபைனல் கிளைம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வேளை 140 கொஸ்டினில் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளைமில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வருது, 15 வருமானு நான் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். 15 வருது அப்படின்னா 155. ஸோ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைம் கொஸ்டின்ஸை பொறுத்தும் இந்த ரிசல்ட் மாறுபடும். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு கிளைம் இல்லாமல் நான் 150க்கு மேலே போட்டிருக்கேன்னா நீங்கள் கட்டாயமாக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்மளோட சைடில் இருந்து. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த
பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் மாறுபடாது. ஓகேங்களா, ஒரு கொஸ்டின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது கட் ஆஃபில் இருந்து ஒரு வினா தான் குறையும். ஒரு வினாவே குறையிறது கஷ்டம் தான். அப்போலாம் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் இந்த இது வந்து குறையிறது இல்லை. பிஎஸ்டிஎம் ஒரு கொஸ்டின், டைப்பிஸ்ட்லாம் 4 கொஸ்டின் மட்டும் குறைச்சுங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பிசியில் இருக்கிறீங்க அப்படின்னா 154 இருக்கிறீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு 150 வரும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நீங்கள் போன கட் ஆஃப் எடுத்து பார்த்தா பிசியில் பார்த்தீங்கன்னா 164 வரையும் தான் டைப்பிஸ்ட்டு கிடச்சிருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ 4 வினா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ ஏன்னா டைப்பிஸ்ட் வந்து மேக்ஸிமம் இப்போ கல்லூரி முடித்த எல்லா நபர்களும், டிஎன்பிசி படிக்க வர எல்லா நபர்களுமே இப்போ டைப்பிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஸோ அதனால் டைப்பிஸ்டினுடைய மார்க் வந்து குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஸ்டெனோ முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் உங்களுக்கு குறையும். 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே இப்போ குறையிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இந்த முறை வந்து நம்மளால் என்ன அப்படின்னா கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஒரு வேகன்சி ரொம்ப குறைவாக இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளவு தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 131 441 இந்த அளவில் தான் இருக்குது. ஸோ அப்போ அது அக்யூரேட்டாக வந்து இதிலேயே உங்களுக்கு இப்போ பிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 26.5 இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே மறுபடியும் உமன்ஸ் பிரியும், அதுக்குள்ளே எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது, அதுக்குள்ளே வந்து விடோ இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளே சப் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் கணிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இவ்வளவு தான் இந்த கட் ஆஃப் வீடியோ. இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா, இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். மேக்ஸிமம் வந்து இதுவே சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின்ஸ்கில் இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இல்லாதவங்களுக்கு 2A படிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து இந்த நம்ம என்ன அப்படின்னா 2Aவுக்கு வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.